ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிட்டில் க்ளோ. இந்த வீடியோவில் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு சூப்பரான எண்ணெயை எப்படி வீட்டிலே ஈஸியாக தயாரிக்கலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முடி கொட்டுறதை சரி பண்ணுறதுக்கும் முடி அடர்த்தியாக நீளமாக கருமையாக வளர்கிறதுக்கும் இந்த சிம்பிளான எண்ணெய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தும் போது 2 வாரத்தில் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். இந்த எண்ணெயை தயாரிக்கிறதுக்கு மொத்தம் 3 பொருள் தேவைப்படும். அதில் ஃபஸ்ட்டு பொருள் முருங்கை இலை. முருங்கை இலை நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும். இந்த முருங்கை இலையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. நம்ம உடம்பில் இரும்பு சத்து கம்மியாக இருந்தாலும் நமக்கு ஹேர் ஃபால் அதிகமாக ஆகும். அதை நம்ம சரி செஞ்சாலே போதும், நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த இரும்பு சத்து முருங்கை இலையில் அதிகமாக இருக்குது. இது தொடர்ந்து நம்ம உணவில் சேர்த்துட்டு வரும்போது நம்மளோட பிளட் செல்ஸ் அதிகமாகி ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும். இதனால நம்மளுடைய ஹேரில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் படிப்படியாக சரியாகும். 2வது நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் கருவேப்பிலை. இதுவும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த கருவேப்பிலையை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம தலைமுடி கருமையாகவும் நீளமாகவும் வளரும், வெள்ளை முடி வராமல் இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதை நம்ம முருங்கை இலை கூட சேர்த்து பயன்படுத்தும் போது இன்னுமே பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 3வது தேவையான பொருள் மிளகு. மிளகு நம்மளுடைய தலைக்கு பயன்படுத்தும் போது நம்ம தலையில் இருக்கிற பொடுகு தொல்லை ஈஸியாக நீங்கிரும். அது மட்டும் இல்லாமல் தலையில் இச்சிங் இருக்கிறவங்களுக்கு, ரெட்னஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மிளகு நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். தொடர்ந்து 2 மாதம் நம்ம பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். 2 வீக்ஸ்லேயே கண்கூடான ரிசல்ட்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த எண்ணெயை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலையை கையில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு. இது 3த்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரகொரப்பாக இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது இரும்பு கடாய் இல்லைனா உங்ககிட்ட வீட்டில் ஏதாவது பாத்திரம் இருந்ததுன்னா அதில் தேங்காய் எண்ணெய் 200 ml அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் ஸ்டார்டிங் எண்டு வரைக்கும் நம்ம அடுப்பை வச்சுக்கணும். எண்ணெய் கொதித்து பபுள்ஸ் வர ஸ்டேஜில் இந்த அரைச்சி வச்சிருக்க பொடியை அதில் சேர்த்து நல்லா அந்த சாறு எண்ணெயில் இறங்குற மாதிரி கொதிக்க விடணும். எண்ணெயோட கலர் நல்லா க்ரீன் கலரில் மாறும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டிலில் எந்த ஒரு தண்ணியும் இருக்கக்கூடாது. ரொம்ப ட்ரையாக இருக்கிற பாட்டிலில் ஊற்றி 3 months வரைக்கும் இதை நம்ம வச்சு பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே இந்த எண்ணெயை பயன்படுத்த முடியாது. ஏன்னா இதில் இருக்க அந்த ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பேட்சாக நீங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ ரெடி பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இந்த எண்ணெயை கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்கள் உச்சந்தலையில் ஒரு செக்ஷனாக எடுத்து ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. முடியிலும் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா மசாஜ் பண்ணி 2 hours கழித்து எப்பவும் போல் நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு தூங்குனதுக்கப்புறமா மார்னிங் எழுந்து தலையை வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்புவை போட்டு தலையை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயை அட்லீஸ்ட் ஒரு 2 months ஆச்சு தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். வாரத்துக்கு 3 வாட்டி வைங்க. இந்த ரிசல்ட்ஸ் 2 வீக்ஸ்க்கு கண்கூட நம்ம பார்க்க முடியும். தலையில் இருக்க முடியோட வேர்க்கால்களை ஸ்ட்ராங் ஆக்கி முடியை அடர்த்தியாகவும் நீளமாகவும் கருமையாகவும் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சிம்பிளான ஹோம்மேட் ஹேர் ஆயிலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஹேர் க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.